இந்த பையனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா இவனால எக்ஸ்ரே விஷன்ல எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியுது. இவனால மனுஷங்களுடைய ஸ்கெலட்டோன்ஸையும் ஈஸியா பார்க்க முடியுது. அன்னைக்கு இவனுடைய ஃப்ரெண்டு ஆப்பிள் பழம் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த ஆப்பிள் பழம் அழுகி போச்சுங்கிறது அவன் கண்ணுக்கு தெரியுது. தென் அவன் ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்றான். பார்த்தா உண்மையாவே அந்த ஆப்பிள் பழம் அழுகிதான் இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவனுடைய ஃப்ரெண்டோட ரூம்ல இருந்து ஒரு பழமையான பொருள் வந்து கண்ணுக்கு தெரியுது. அவன் ஃப்ரெண்டு கிட்டையும் அதை பத்தி கேட்கிறான். அவன் ஃப்ரெண்டும் அது நான் பழங்கால பொருட்கள்லாம் விற்கிற ஆன்டிக் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றான். இவன் இப்படி சேர்த்து வச்ச எல்லா பழங்கால பொருட்கள் மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிறதுக்காக போறான். அப்பதான் இந்த பொண்ணு வராங்க. அந்த கப்பையும் பார்த்துட்டு உங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க கப்பையும் அவங்க லேசா வைப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கப்பும் தன்னுடைய கலரை மாத்திருது. இதை பார்த்துட்டு அந்த உமனும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. தென் அந்த பையனுக்கு $1000 கொடுத்து அந்த கப்பையும் வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இது வரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்பவே அவனுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனியன் பார்ட்டிக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறான். தென் அங்க வந்துட்டு இவனுடைய ஃப்ரெண்டு இவனை பிராங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கப்பை கொண்டு வந்து கொடுத்துட்டு இது ரொம்பவே பழங்காலத்து கப்பு, ரொம்பவே விலை மதிக்க முடியாதது, உனக்கு இது வேணுமான்னு சொல்லி கேட்கிறான். இவனும் அதை பாக்குறான். பட் பார்த்தா இது உண்மையாவே வேல்யூவான கப்பு தான். இந்த கப்போட பிரைஸ் $1000, நீ கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு கொடுத்துருவேன்னு சொல்றான். தென் இவனுமே $1000 கொடுத்துட்டு அந்த கப்பையும் வாங்கிக்கிறான். அந்த ஃப்ரெண்டு எல்லாருமே கைத்தட்டி சிரிக்கிறாங்க. ஏன்னா இந்த கப்பை அவன் வெறும் $300 தான் வாங்கியிருப்பான். அப்பதான் சடனா ஒரு ஆன்டிக் எக்ஸ்பெக்ட் வந்து அங்க வராரு. தென் அவருமே அந்த கப்பை வந்து பார்த்துட்டு நான் இந்த கப்புக்கு $100 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. இந்த கப்பை நாங்க வாங்கினது வெறும் $300 தான் வாங்கினோம், நீங்க இவ்வளவு அமௌண்ட்க்கு எப்படி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்டுமே ரொம்ப கோவமா அவரை பிடிச்சி கத்திட்டு இருக்கிறாரு.